ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி. அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் 2 பட்டை 2 கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கணும். அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கணும். சேர்த்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சைடில் தக்காளி முந்திரி கசகசா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும். அப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆன வெங்காயத்தில் அதை நம்ம சேர்த்திக்கணும், அரைச்சி வச்சதை. அப்புறம் எண்ணெய் தனியாக மசாலா தனியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கலக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துக்கணும். அதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். அப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா 2 தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு, அப்புறம் தயிர் 1 கரண்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா எல்லா மசாலாவும் ஸ்மெல் வராத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 பேக்கெட் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா கிண்டி விட்டுடுங்க. அப்புறம் 2 கப் அரிசி சேர்த்துக்கோங்க, பாஸ்மதி அரிசி. 2 டம்ளர் அரிசிக்கு 3/4 வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை கிண்டி விட்டுட்டு இப்போ 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. விசில் போட்டு 3 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழித்து பிரியாணி ரெடி. இப்போ அதை எடுத்து கிண்டி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க.